ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம அக்வா ஜோனுக்கு வந்திருக்கோம். அண்ட் அக்வா ஸ்டூடியோன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரிம்ஸுக்கு ஃபுட்டு வாங்க வந்த நண்பர்களே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அழகழகான பிளான்டட் டேங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுட்ருக்காங்க பாருங்களேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுல்ல. ஆக்சுவலி பார்க்கும்போது இந்த அல்ட்ரா கிளியர் கிளாஸில் பார்க்கும்போது அது இன்னும் வேறு லெவலில் இருக்குது கைஸ். நம்ம கிளாஸில் பார்க்கும்போதோட இல்லை, அல்ட்ரா கிளியர் கிளாஸில் பார்க்கும்போதெல்லாம் அதெல்லாம் அப்படி இருக்குது. 8Kல பார்க்குற மாதிரியே இருக்குது பார்க்கும்போதெல்லாம். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு பிடிச்சதெல்லாம் இந்த க்யூப் டேங்க் தான். சின்ன டேங்க்கு, சின்ன செட்டப்பு, ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா சும்மா தரமாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்களேன், சின்ன டேங்க் தான் கைஸ். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல், அப்படி இருக்குது. ஸோ பாருங்கள், அதெல்லாம் நியான் டெட்ரா, ஜெரி பார்பு அதெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜெரி பார்பு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா ரொம்ப அதிகமாக இல்லை, பட் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸுக்கு மட்டுமே இந்த டேங்க் இருக்குது. ஸோ அங்கங்கே லைட்டாக ஆல்கே இருக்குது. அந்த ஆல்கே அதை சாப்பிட்டுட்டு அதை அங்கே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ளே. ஸோ இதுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்ட்ரீம்ஸ் தான் இருக்குது, மீன் எதுவும் இல்லை. ஸ்ட்ரீம்ஸுக்கு தனியாகவே வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு நம்மளும் இந்த மாதிரி ஒரு டேங்க்கை சூன் பில்ட் பண்ணலாம். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு டேங்க்கை நம்ம பில்ட் பண்ணலாம். கீப் ஆன் ஃபாலோவிங் ஈடன் அக்வாட்டிக்ஸ், ஓகேங்களா? இப்போ பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 feet டேங்க்கு, 1.5 feet டேங்க்கு தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது எனக்கு அநேகமாக தெரிஞ்சு ஒரு 2 அடி இருக்கும் கைஸ் இந்த டேங்க்கு. ஸோ நல்லாயிருக்கு. எப்படி இருக்குது பாருங்களேன். நியான் டெட்ரா, கார்டினல். ஸோ கார்டினல் நியான் இல்லை, கார்டினல் தான் இருக்குது, சாரி. அண்டு க்ளோலைட் டெட்ராவும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த ராக்கு, அந்த வுட்டெல்லாம் வந்தது பாருங்களேன், அப்படியே வேறு மாதிரி வருதில்ல. ஸோ அப்படிலாம் வச்சு தான் வுட்டு வச்சு ஸ்கேப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பட் வுட்டோட விலை தான் இங்கே கேட்கும் போது நெஞ்சு டகடகாக இருந்து. ஸோ இங்கே பாருங்கள், கார்டினல் டெட்ராலாம் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்றத. ஸோ இது பாருங்கள், இதுதான் க்ளோ லைட். எப்படி இருக்கானுங்க பாருங்கள். 2 க்ளோ லைட் தான் நான் இது வரைக்கும் பார்த்தேன். இங்கே இருக்கானுங்களா? ரமீரோஸ் வேறு இருக்குது கைஸ். இப்போ தான் கைஸ் நோட்டீஸ் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் எங்கே இருந்தானுங்கன்னு தெரில அவனுங்க. ஸோ இன்னும் அங்கே ஒரு 2 டேங்க் இருக்குது, அதை பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஸ்டோன் வச்சு ஒரு டேங்க் ஸ்கேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்களே, அது மயூர் தேவ் சார் ஸ்கேப் பண்ண டேங்க் இது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்றத. ஸோ வாங்க டேங்க்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஸ்டோன் வச்சு ஸ்கேப் பண்ணியிருக்க டேங்க்கு. ஆக்சுவலி எனக்கு ட்ராகன் ஸ்டோன் ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அது அப்படியே மலை மாதிரி நிற்க வைக்கலாம், அதனால தான். ஸோ இங்கே பாருங்கள். பட் இது மட்டும் லைட் ஆஃப் ஆகி கிடக்குது. ஸோ லைட் ஆனில் தான் நல்லா இருந்திருக்கும். பட் ரொம்ப நேரம் ஆனில் வச்சுருந்தா ஆல்கே இஷ்யூ வரும், உங்களுக்கே தெரியும்ல அந்த மாதிரி. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு, பார்க்க அட்டகாசமாக இருக்குது. இப்படியே பார்க்க நல்லாயிருக்கு. லைட்லாம் ஆன் பண்ணி பார்த்தா வேறு லெவலில் இருக்கும் போல், சொல்லவே தேவையில்லை போல், அப்படி இருக்குது. அண்டு வேறு எந்த மீனும் நான் நோட்டீஸ் பண்ணல, ராஸ்போரா மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ ஒரு பிளான்ட் டேங்கில் மீன்லாம் நோட்டீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எங்கெங்கே எவன் ஒஞ்சி நிற்பான்னு தெரியாது. இங்கே பாருங்கள், இது அட்டகாசமாக இருக்குது, லோடெக்காக. இதுதான் மயூர் தேவ் சார் ஸ்கேப் பண்ண டேங்க்கு. ஸோ இது எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். கீழே லாவா ராக்கு, மேலே ட்ரிஃப்ட்வுட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அனுபியஸ் பிளான்ட்டு. வேறு என்ன பிளான்ட் இருக்குதுன்னு தெரியல, அனுபியஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு நண்பர்களே, நான் அக்வேரியம் பிளான்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெத்துலாம் கிடையாது, ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் மீனை பற்றி வேணால் நாலேஜ் இருக்குது, பட் பிளான்ட்ஸில் அவ்வளோவா எல்லாம் இல்லை. ஸோ ஓகே, இன்னொரு சில டேங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இன்னும் சின்ன சின்ன டேங்க்ஸ்லாம் இருக்குது. அண்டு இது ஒரு ஸ்டூடியோ, பட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் தனியாக இன்னும் ஒரு ஃபிஷ் ரூமே செட் பண்ணுங்க கைஸ். அப்படி செட் பண்ணுறதுனா ரொம்ப அழகாக இருக்கும். பட் அது ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒன்று மட்டும் செட் பண்ணி வச்சுருக்கோம், அது மட்டும் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், எவ்வளோ சின்ன சின்ன டேங்க்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ அந்த டேங்க் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லோடெக் டேங்க். அவ்வளோ பெருசாக எந்த ஸ்கேப்பும் கிடையாது பாருங்கள். கீழே ஜஸ்ட் ராக்கை வச்சிட்டாங்க, அண்ட் அப்படியே ட்ரிஃப்ட்வுட்டெல்லாம் வச்சிட்டாங்க. ஸோ அது மேலே அப்படியே கொஞ்சம் பிளான்ஸ், அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது மட்டுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படி வச்சு மட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி பார்த்துட்டே இருக்கலாம் போல், அப்படி இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோவும் என்டப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு மீன் ஃபுட்டு போடணும்ல, அதுக்கு தான் ஃபுட்டு வாங்க தான் வந்தோம். அண்ட் இங்கே இருக்க பிளானட் டேங்க்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கும் காட்டணும்னு நினச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த டேங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்றதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோவை என்டப் பண்ணிக்கிறேன்.
பை பாய் ஷோல்.